ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் ஸ்டோரி போட்டே கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 4வது நாள். நடுவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்துருக்கணும், அதாவது 2 ஸ்டோரி போட்டிருந்துருக்கணும். நம்மளால் முடியலைங்க. கொஞ்சம் உடல்நிலை குறைவு காரணமாக நம்மளால் ஸ்டோரி எதுவுமே போட முடியல. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது இந்த மாதிரி எனக்கு கோல்ட் அண்ட் ஃபீவராக இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல கோஸ்டீஸ். இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு வந்து இந்த ஸ்டோரியை போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து என்னை கேர் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இன்னுமே ஒரு மாதிரி குறன்ட்டு இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற காரணத்தினால, ஏன்னா இப்போ டக்குன்னு மழை பெய்யுது, திடீர்னு ஒரு மாதிரி வெயில் அடிக்குது. வெயில் காலம் முடிஞ்சா இல்லையாங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர முடியல சென்னையை பொறுத்த வரைக்கும். இந்த வைரல் ஃபீவர்லாம் டக்குன்னு பரவிடுதுங்க. அர்ஜுனுக்கு, எனக்கு, வீட்டில் எல்லாருக்குமே வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் நம்மளை படுத்து படுக்கையாக போட்டு நெக்ஸ்ட் எந்த ஒரு ஸ்டோரியுமே வர முடியாமல் போயிடும். அதனால தான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி, அதாவது நேற்று நைட்டே ஒரு ஸ்டோரி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டு ஃபுல்லாகவே லிசன் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, ஒரு பொண்ணுக்கு பேய்னா நம்பிக்கையே கிடையாதுங்க. ஆனால் அவங்களோட சின்ன வயசில் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்குது. அவங்க சொன்ன 3 இன்சிடெண்ட்டில், அதாவது அவங்க அம்மாவுக்கு, அப்புறம் அவங்களுக்கு, அவங்களோட பாட்டி, மாமா, இப்படி குடும்பத்தோடு எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்மளோட ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஏரியாங்க. அன்னைக்கு விடிய காலையில் ஒரு 5-5:30 மணி இருக்கும். இன்னொரு ஒரு மணி நேரத்தில் அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஜெகஜோதியாக இருக்க போகுது. கொட்டு சத்தம், அப்புறம் அந்த ஒரு பட்டாசு சத்தம், அப்புறம் அந்த இடத்துல ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகிறதுக்கான எல்லா அறிகுறிகளுமே வரப்போகுதுங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அந்த ஏரியாவில் ஒரு மண்டபம் இருக்குதுங்க. இந்த மண்டபத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதாவது இன்னைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு இங்கே முகூர்த்தம் நடக்க போகுது. அதை கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த கெட்டி மேலே சத்தம் இது எல்லாமே நடக்க போகுது. அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே ரிசப்ஷன் நடந்திருக்குதுங்க. அதே மண்டபத்தில் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக ஆஸ் யூஸ்வல் ஒரு கல்யாண வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு அட்மாஸ்பியர் இருந்திருக்குதுங்க. இப்போ இந்த மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அணுங்கிற பொண்ணோட வீடு இருக்குதுங்க. அணுங்கிறவங்களோட அம்மா காலையில் ஒரு 4:30-5 மணிக்கெலாம் எந்திரிச்சு, இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சூழ்நிலை இருக்குதா என்னங்கிறது தெரியாதுங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் தண்ணி வந்து எடுக்கணும்னா வீட்டுக்கு, அதாவது வெளியே ஒரு 4 தெரு தள்ளி, இல்லை ஒரு 2 தெரு தள்ளி போயிட்டு தான் குடத்தில் பிடிச்சிட்டு வரணும். அது அடிகுலையாக இருக்கட்டும், இல்லை நல்ல தண்ணி வந்துச்சுன்னா வெளியே இருந்து ஒரு வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வரும், அதில் தான் போயிட்டு பிடிச்சிட்டு வரணுங்க. அந்த மாதிரி தான் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்காக, அதாவது அடுத்த நாள் காலையில் ஒரு 5-5:30 மணி இருக்குங்க. இந்த டைமிங்கில் அணுவோட அம்மா அவங்களோட வீட்டிலேருந்து குடங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு கிரவுண்டு இருக்குமாங்க. அந்த கிரவுண்டை தாண்டி தான் அவங்க தண்ணி பிடிக்கிற இடம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எந்திரிச்சு வெளியே குடத்தோடு வரும்போது இந்த மண்டபமே ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்குது. வெளியே போலீஸ் வண்டிலாம் நிற்கிது. அது போக கல்யாண வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அழுதுகிட்டு குழம்பிக்கிட்டு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் வந்து ரொம்ப கோபமாக ஒரு மாதிரி முறப்பா இருந்துக்கிட்டு இந்த போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சு சார், எதனா பிரச்சனையா, ஏன் இவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. இப்போது அணுவோட அம்மா துர்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் குடத்தை எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஒரு அக்கா சொல்கிறாங்க, ஏய் துர்கா, உனக்கு விஷயமே தெரியாதா, கல்யாணம் நின்றுச்சுடி. என்னக்கா சொல்கிறீங்க, நைட்டு அவ்வளோ கோலாகலமாக பட்டாசுலாம் வெடிச்சு ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்தாங்க. ஆமாப்பா, பொண்ணோட அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. மண்டபத்துக்குள்ளேயே ஒரு ரூமில் அவங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாம். அதனால தான் கல்யாணமே நின்றுச்சு. இப்போது என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் போலீஸும் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அணுவோட அம்மா துர்காவுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐயோ பாவம், ஏன்பா இப்படிலாம் பண்ணுறாங்க, ஒருவேளை அந்த மாப்பிள்ளை வீடு சைடு தான் எதனா பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களோட நெய்பர்ஸோட பேசிக்கிட்டே யதார்த்தமாக தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிட்டாங்க.
அன்னைக்கு நைட்டு ஒரு 9லேருந்து 9:30 மணி இருக்குங்க. துர்கா அவங்களோட வீட்டுக்கு வெளியே வந்து அணுவை தேடுறாங்க. அணு வெளியே தான் விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கள காணோம். எங்க போன அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு வெளியே தேடிக்கிட்டு இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இந்த மாதிரி சிக்னல் கொடுத்து அணு தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு துர்கா திரும்பி திரும்பி பார்க்குறாங்க சத்தம் வர பகுதியை. யாருமே இல்லை. அந்த ஏரியாவே 8 மணிக்கு மேலே வெறிச்சோடி தான் கிடக்குமா. எல்லாருமே 8, 8:30க்கெல்லாம் போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் அடைஞ்சிருவாங்களாம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் எல்லா குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பணுங்கிற பட்சத்தில் ஃப்ரைடே நைட்டும் சாட்டர்டே நைட்டு மட்டும்தான் எல்லாருமே 9, 10 மணி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. வெளியவும் ஆட்கள் இருப்பாங்க. மற்றபடி வீக் டேஸில் 7, 8 மணிக்கெல்லாம் எல்லாருமே கப்சுப்புன்னு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அடைஞ்சிருவாங்களாங்க. வெளியே ஒரு ஈக்காக்கா கூட இருக்காதான். ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குமா அந்த ஏரியாவே. அப்படி இருக்கிற ஏரியாவில் தான் இப்போ அணுவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க துர்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. இந்த சத்தம் கேட்குது இல்லையா, இவங்கள அப்படின்னு கூப்பிடுற சத்தம், இந்த சத்தம் அந்த மண்டபத்துக்குள்ளேருந்து தாங்க வருது. இந்த மண்டபத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு பெரிய மண்டபம் தான். வெளியவே ஒரு பெரிய கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே கார் பார்க்கிங் அந்த மாதிரிலாம் இடமே இருக்காதான். இவங்க ஏரியாவில் வரிசையாக காரை நிப்பாட்டி தான் வைக்கணுமா. மண்டபத்துக்குள்ளே கார் பார்க்கிங் கிடையாது. மண்டபத்தோட மெயின் டோர் ஒரு பெரிய உடன் டோர் இருக்குமாங்க. அதுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பெரிய பெரிய விண்டோஸ்லாம் இருக்குமா. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரூமோட கனெக்ட் ஆகிருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் உள்ளுக்குள்ளே, அதாவது ரைட் சைடில் இருக்கிற ஒரு ரூமில் தான் அந்த பொண்ணோட அம்மா தூக்கு போட்டு இறந்துருக்கிறாங்க. இப்போது அந்த ரூம்குள்ளே இருந்து தான் சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க அந்த ரூம்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற அந்த மெயின் டோரோட டோர் லாக்கில் இருக்குது, பூட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. வெளியே இருக்கிற கேட்டும் லாக்கில் இருக்குது, பூட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த மண்டபத்துக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்யூரிட்டி கிடையாதாங்க. எப்பப்பெல்லாம் ஆர்டர் வருதோ அப்போ மட்டும்தான் நிர்வாகத்திலேருந்து 2 பேர் மேனேஜ் பண்ணுறதுக்கு வருவாங்களாம். இப்போ அந்த ரூம்குள்ளேயும் லைட் எதுவுமே இல்லை. வெளியே இருக்கிற அந்த ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்குது. எல்லோ கலர் பல்பில் ஒரே ஒரு லைட் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்களாம். நைட்டு ஈவினிங் வந்து ஒருத்தர் போட்டு விட்டு போயிடுவாராம், காலையில் வந்து ஆஃப் பண்ணிடுவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரூம்குள்ளேருந்து இவங்களை கூப்பிடுறது யாரு? ஒரு பொண்ணோட குரல். இங்கே வா, இங்கே வா, உன்னை தான் கூப்பிடுறேன், உனக்கு கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம். இப்போ அணுவோட அம்மா துர்காக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி தூக்கி போடுதுங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் யாருமே இல்லை. உதவிக்கு கத்துனா கூட உடனே வருவாங்களாங்கிறது தெரியாது. இவங்களுக்கு நல்லாவே கேட்குது, நல்லாவும் தெரியுது அந்த ஒரு பர்டிகுலர் ரூம்ல இருந்து தான் அந்த சத்தம் வந்துகிட்டு இருக்குன்னு. இப்போ அணுவை காணுமேன்னு சொல்லிட்டு வேமா ஓடி இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த கிரவுண்டில் குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா, இல்லை அணு தனியாக போயிட்டு அங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்கன்னா, வீட்டுக்குள்ளே போகாமல் துர்கா அவங்களோட பொண்ணு அணுவை தேடி பக்கத்துலேயே ஒரு கிரவுண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிரவுண்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கிரவுண்டுக்கு போகிற வரைக்குமே அவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படனே இருந்திருக்குதுங்க. தன்னோட பொண்ணுக்கு எதனா ஆயிருக்குமா, நல்லா இருப்பாளா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே வேமா ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த கிரவுண்டே ஒரு மாதிரி மயான அமைதியில் இருக்குதுங்க. ஆல்ரெடி அந்த கிரவுண்டு கிட்டக்க ஒரே ஒரு போஸ்ட் லைட் மட்டும்தான் இருக்கும். அது போக அந்த ஏரியாவே நான் சொன்னேன் இல்லையா, கப்சுப்புன்னு இருக்கும், யாருமே வெளியே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருதுங்க. அணு எங்கே போனா? ஒருவேளை அணு அந்த மண்டபத்துக்குள்ளே இருப்பாளா? நம்மளை கூப்பிட்ட மாதிரியே அந்த ஆத்மா அவளையும் கூப்பிட்டுருக்குமா? அவள் உள்ளே போயிருப்பாளா? எப்படி உள்ளே போயிருப்பா? வெளியே தான் கேட்லாம் லாக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி பல குழப்பத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ துர்கா அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா எல்லாத்துலேயுமே தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே யாருமே இல்லை. ஒரே ஒரு தாத்தா மட்டும் வெளியே படுத்திருக்கிறாரு கட்டில் போட்டு. அவருக்குமே ஒரு 60லேருந்து 63 வயசு இருக்குமாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, தாத்தா என்னோட பொண்ணை பார்த்தீங்களா, அணு இந்த பக்கம் விளாண்டுட்டு இருந்தாலும் சொல்லிட்டு கேட்கும் போது அவருக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறவரை எழுப்பி கேட்டால் அவரால் என்ன பதில் சொல்ல முடியும்? மா எனக்கு தெரிலம்மா, நான் மாத்திரை போட்டு படுத்து தூங்க போகிறேம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு படுத்துட்டாரு. இப்போ துர்கா அவங்களோட கையில் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நோக்கியா ஃபோனையும் எடுத்துகிட்டு வரல. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம், பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாங்கிற ஒரு நிலைமைக்கே வராங்க. இப்போது வந்த பாதையில் வேமா ஓடி வரும்போது கரண்ட்டு போயிடுதுங்க. அந்த ஏரியாவில் ஆல்ரெடி ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்கும் அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில். கரெக்டாக அந்த கிரவுண்டை அவங்க கிராஸ் பண்ணும்போது கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போனதுக்கப்புறமா நிலாவோட வெளிச்சத்தில், அதாவது முழு நிலா கூட கிடையாது, அரை நிலா வெளிச்சத்தில் எப்படி இருக்கும் ஏரியாவே. இவங்களோட கையில் டார்ச் லைட்டும் கிடையாது, மெழுகுவர்த்தியும் கிடையாது, இவங்களோட நோக்கியா ஃபோனும் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உறைஞ்சி போய் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. பனி வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நைட் நேரம். இப்போ அவங்களால நல்லாவே உணர முடியுது, அவங்களோட முதுகுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இப்படி கொலுசு போட்டு நடந்து வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. நின்றுட்டு
உன்னைத்தான், ஏன் என்னை பார்க்கவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வராங்க. இவங்களோட வீட்டை நோக்கி ஓடி வராங்க. யாருமே வெளியே வரல. கரண்ட் போனா கூட உள்ளேயே மெழுகுவர்த்தி ஏற்றி எல்லாருமே அவங்களோட வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்களே வெளியே யாருமே வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு பதட்டத்துல பயங்கரமா ஓடி வராங்க. ஓடி வந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வீட்டு கிட்டக்கே வந்துடுறாங்க. இவங்க வீட்டு கிட்டக்க வர வரைக்குமே பின்னாடி அந்த கொலுசு போட்ட யாரோ ஒரு பர்சன் இவங்களை விரட்டிக்கிட்டு ஓடி வர மாதிரி சத்தத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது போக நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு இவங்களோட பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்குது. நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு மொட்டையா சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க பின்னாடியே ஓடி வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க வீட்டு கிட்டக்க வந்ததுக்கு அப்புறமா அனு பக்கத்து வீட்டுல இருந்து வெளியே வராங்க. மா என்னாச்சுமா, ஏமா இப்படி ஓடி வரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்கும்போது, ஏய் உன்னை தேடி தான் வெளியே வந்தானு, எங்க போன நீ? நான் பக்கத்து வீட்டுல தாமா இருந்தேன், நீ குரல் கொடுத்துருக்கலாம்ல, வீட்டுக்குள்ள வந்து கேட்டிருக்கலாம்ல. அனுவும் அவங்களோட ஃப்ரெண்டும் உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க பக்கத்து வீட்டுல. அது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா அனு துர்கா கிட்ட சொல்லாம தான் போயிருக்கிறாங்க. படிக்க போறேன், பக்கத்து வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லாம போன காரணத்தினால துர்காவுக்கு அன்னைக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருதுங்க. இப்போ துர்கா பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அவங்க கடந்து வந்த அந்த பாதையில யாருமே இல்லை. ஒரு மாதிரி கொய் இருட்டா இருக்குது. யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களோட ஃப்ரெண்டே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்கள பிராங்க் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பின்னாடியே ஓடி வந்தாங்கன்னா அங்கே தானே உட்காந்து இருந்திருக்கணும். அதே மாதிரி மூச்சு வாங்குற சத்தமும் கேட்கணும் இல்லையா? அப்படி எந்த ஒரு சிம்டம்ஸுமே அவங்களுக்கு தெரியல. இப்போ துர்கா அனு கிட்ட எதையுமே ஷேர் பண்ணாம, ஏன்னா அவங்க பயந்துருவாங்கங்கிற பட்சத்துல இங்க வாமா வா வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் டாட்டா காட்டிட்டு வேமா அவங்கள அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போகும்போது ஏதோ ஒரு உணர்வுங்க அந்த மண்டபத்துல, அவங்க அந்த பர்டிகுலரான அந்த ரூம்ல அந்த ஜன்னல்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அதனாலேயே அவங்களோட வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ரூமை டார்கெட் பண்ணி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கரண்ட் வந்துடுதுங்க. ஆனால் அந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிற அந்த ரூம்ல லைட் ஒரு மாதிரி ஃபிளிக்கர் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்துல அந்த பொண்ணோட அம்மா தூக்கு போட்டு இறந்தாங்க இல்லையா, அவங்க வயசுலயே ஒரு அம்மா உள்ள நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அனுவோட அம்மா துர்காவை முறைச்சிக்கிட்டே. இதை துர்கா பார்த்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து வேகமா அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. எப்பவுமே துர்காவோட ஹஸ்பண்ட் நைட்டு 12லேருந்து 1 மணிக்குள்ளதான் வீட்டுக்கு வருவாராம். அப்படி இருக்கும் பட்சத்துல நைட்டு வந்து அவர் ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை. இவங்களுக்கு ஒரு பயம், அந்த ஆத்மா தான் வந்து கதவை தட்டுதோங்கிற மாதிரி இவங்களே இமேஜின் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட குரலை கேட்டதுக்கு அப்புறமா தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவர்கிட்ட திட்டு வாங்குறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம். அவங்களோட ஹஸ்பண்ட் நம்ப மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு, ஆப்போசிட்லேயே ஒருத்தவங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்கங்கிற பட்சத்தில் உன்னோட மனசில் அந்த ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால தான் நீ அதே நினப்பிலே இருந்திருக்கிற. உனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வர மாதிரியே ஃபீல் ஆகிருக்குது. ரெகுலராக நீ யூஸ் பண்ணுற இதே ஏரியாவை இன்றைக்கி மட்டும் ஏன் உனக்கு அமானுஷ்யமாக ஃபீல் ஆகணும்? அதை தாங்க நானும் சொல்கிறேன். அது நடந்தால் தான் உங்களுக்கு தெரியும். நடந்தவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதை அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாமல் விட்டுறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சொல்கிறத யாருமே நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு வெறுப்பு வந்துடும். இவங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அடுத்து ஒரு 2 நாள் போகுதுங்க. இவங்களுக்கு மனசு சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி படபடனே இருக்குது. இப்போ துர்கா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கிராமம். அங்கே தான் அனுவோட பாட்டி வீடு இருக்குது. இப்போ துர்கா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்குதுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, இவங்க அம்மா கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போயிருக்குது. அங்கே ஒரு தீப்பிடி தொழிற்சாலை மாதிரி இருக்குமாங்க, சின்னதாக ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு சித்தப்பா முறை தான். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் சில பேர்லாம் அங்கே தான் இருப்பாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் துர்கா ஒரு 7 மணிலேருந்து 7:30 மணி தாங்க இருக்கும். மிட் நைட்டு கூட கிடையாது. அந்த ஏரியாவே 6 மணிக்கு மேலே இருட்டிருமா அந்த கிராமமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அவங்களோட வேலையெல்லாம் அந்த தீப்பிடி தொழிற்சாலையில் முடிச்சுட்டு, அது இவங்களோட அந்த தொழிற்சாலைக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் ரைட் சைடில் இருட்டாக ஒரு இடம் இருக்குமாங்க. ரொம்ப இருட்டாலாம் இருக்காது, அங்கே லைட் போட்டு தான் வச்சுருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட் போயிடுச்சு. இவங்க ரிலாக்ஸேஷனாக அங்கே தான் போய் உட்காந்து சிட்சாட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இப்போ துர்கா அவங்களோட அம்மாவை காணும். சரி, அங்கே தான் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்கங்கிற பட்சத்தில் மெதுவாக நடந்து போகிறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே கரண்ட் போயிடுதுங்க. அங்கே இருட்டி போய் கிடக்குது. ஆனால் நிலா வெளிச்சத்துக்கு யாரோ ஒருத்தவங்க அங்கே உட்காந்துருக்கிறது மட்டும் தெரியுதுங்க. ஒரு ஷேடோ, ஒரு மனுஷன்தான். அதுவும் இவங்களோட சித்தப்பா, இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையோட மேனேஜர், அவரோட உருவத்திலேயே ஒருத்தவங்க உட்காந்துருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்மளோட சித்தப்பா தான் உட்காந்துருக்காரு போலன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டு பேச்சை கொடுக்குறாங்க. இவங்க எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த உருவம் மட்டும் அசையவும் இல்லை, எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கவே இல்லை. இப்போ துர்காக்கே ஒரு பயம் வருதுங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு பேசாமையே இருக்கிறீங்க, எதனா பிரச்சனையா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பவும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அசையாமல் அப்படியே இருக்குதுங்க.
இப்போதான் துர்காவுக்கு ஒரு பயம் வருது. இது மனுஷனா இல்லை வேற எதுவுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேமா எந்திரிச்சு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு போஸ்ட் லைட் இருக்குமாங்க. அந்த போஸ்ட் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே மட்டும்தான் கரண்ட் இல்லையா? பயத்தில் அங்கே எட்டி பார்க்குறாங்க. இந்த போஸ்ட் லைட்லேருந்து அங்கே எட்டி பார்க்கும்போது அங்கே இருந்த அந்த கருப்பு உருவம் அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க. யாரு? துர்காவை. இங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே லேடி குரல்ல அந்த உருவம் பேசுது. அதாவது இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த அந்த மண்டபத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு இல்லையா, அதே குரல் இப்ப அவங்களோட ஊர்ல அந்த இடத்துல கேக்குது. உசுர கையில பிடிச்சிட்டு வேமா ஓடி வந்திருக்காங்க. மூச்சு வாங்க அந்த இடத்த விட்டு ஓடி வரும்போது உண்மையாவே அந்த சித்தப்பா மேல இடிச்சிடுறாங்க. அந்த மேனேஜர் இருக்கிறாரு இல்லையா, அவர் மேல இடிச்சிடுறாங்க. அவர் கேட்கிறாரு, திட்டுறாரு, ஏமா இப்படி அறக்க பறக்க ஓடி வர, என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி மூச்சு வாங்க சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நீங்க தான் அங்க இருந்தீங்கன்னு நினைச்சேன், அப்ப நீங்க இல்லையா அப்படிங்கும்போது அவர் டார்ச் லைட்லாம் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு அங்க போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்லையாங்க. துர்காவால நிம்மதியா இருக்கவே முடியல. யாரோ ஒருத்தவங்க அவங்கள பின்தொடர்ற மாதிரியான ஒரு உணர்வு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்தெல்லாம் கெடுக்க ஆரம்பிக்குது. எல்லாருக்கிட்டையும் பேசும்போது கான்சென்ட்ரேஷனும் மிஸ் ஆகுதுங்க. அதாவது அவங்களோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட நினப்பு மட்டும் எங்கேயோ இருக்குமா. இதை அவங்களோட அம்மா கவனிக்கிறாங்க, துர்காவோட அம்மா. அது போக துர்கா அவங்களோட அம்மா வீட்டில் இருக்கும்போது வெளியே ஒரு குதிரை நிற்கிற மாதிரி அவங்களோட விஷுவல்ல தெரியுமாங்க. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு குதிரை நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுமா. அதை பார்த்து பயந்துக்கிட்டு இந்த பேய் பிடிச்சவங்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா துர்காவோட அம்மாவுக்கு பயம் வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோடாங்கி, அதாவது அவங்களோட வீட்டில் எல்லாருமே வாழையடி வாழையா கருப்புசாமியை கும்பிடுறவங்க, கருப்புசாமி சாமி வந்து ஆடுறவங்க, அப்படிப்பட்ட ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து துர்காக்கு பேய் ஓட்டுறதுக்காக வெளியே கூப்பிடுறாங்க. வீட்டு வாசலுக்கு வாத்தாயி அப்படிங்கிற மாதிரி அந்த கருப்புசாமி ஆடுறவர் கூப்பிடும் போது துர்கா இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட ரூம்குள்ளே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது துர்காவோட கூட பிறந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து இவங்கள வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறமா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கருப்புசாமி ஆடுற பர்சனோட உடம்புக்குள்ள சாமி வந்து இறங்குதுங்க. இப்போ அருள் வந்து ஆடிட்டு இவங்களோட நெத்தியில திருநீர்லாம் பூசி விட்டு நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்கிற, இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது துர்கா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தான் தேவையில்லாமல் இந்த பிள்ளையை வந்து கம்பல்சரியாக கூட்டு வந்து சங்கடப்படுத்துகிறோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் வருதுங்க. ஆனால் அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் அவங்களோட ஆக்டிவிட்டிஸே மாறுது. பேய் பிடிச்சவங்க மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏச்சி கையை விடுங்கடான்னு சொல்லிட்டு கையவும் தட்டி விட்டுட்டு சரிக்கு சமமாக அந்த சாமி கிட்ட உட்காந்து பேசியிருக்கிறாங்க. முடியெல்லாம் விரிச்சு போட்டு, ஆமாம் நான் வந்து ரொம்ப மனசு நொந்து எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்காம தூக்கு போட்டு இறந்த ஒரு ஆத்மா தான். அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேரை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, இந்த சத்தம் கேட்டால் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவ என்னை பார்த்து பயந்தா, அப்ப நான் இவளோட உடம்புக்குள்ள வந்துட்டேன், இவளையும் நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவரு அங்க இருந்த சாட்டை எடுத்து அடிக்கிறது மட்டும் இல்லாம, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் இவங்க கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன், இந்த பொண்ணை மட்டும் விட்டு போயிருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா பேய் ஓட்டி இருக்கிறாருங்க. கடைசியா துர்காவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா கேட்டது, எனக்கு பிரியாணி வேணும், பட்டு சேலை வேணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருக்குதுங்க. ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உனக்கு பிரியாணி வேணா வாங்கி கொடுத்துட்றோம், அவங்க இல்லாதப்பட்ட ஃபேமிலி, இந்த பட்டு சேலை அது இதெல்லாம் கேட்கக்கூடாது, உடனே உனக்கு கிடைக்கிறதுனா பிரியாணி மட்டும் தான், சாப்பிட்டுட்டு ஒழுங்கு மரியாதை இந்த பொண்ணோட உடம்புலேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ கண்ணை ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு யோசனையில் ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்க்கும்போது இந்த துர்காவோட அம்மாவுக்கு தெரியும், துர்காவுக்கு கண்ணே சின்னது தானாங்க, அவங்கள நல்லா முழிக்க சொன்னா கூட இவ்வளோதான் இருக்குமா. ஆனால் இப்போ பயங்கரமா இந்த மாதிரி முட்டையா முழிச்சுக்கிட்டு ஆளே பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஒரு வழியா துர்காவோட உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆத்மா கேட்ட மாதிரியே பிரியாணியை வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சு, அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல சாட்டையால அடிச்சு திருநீர்லாம் போட்டு இந்த கருப்புசாமியோட போட்டோலாம் எடுத்து அவங்களோட கையில கொடுத்து நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணி அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை விரட்டிட்டாங்க. பெட்லேயே படுத்த படுக்கையாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களால கை காலை கூட அசைக்க முடியலையாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆத்மாவோட எஃபெக்ட் அவங்களோட உடம்புக்குள்ள இருந்திருக்குது. நமக்கு கதை அனுப்புன அந்த அணுங்கிற பொண்ணு லைவா பார்க்கல, அவங்க பாட்டி சொன்னதையும் அவங்க அம்மா சொன்னதையும் வச்சுதான் அவங்களுக்கு இந்த கதையே தெரியுமாங்க. செகண்ட் இன்சிடென்ட் நடந்தது அணுவோட பாட்டி வீட்டிலங்க. அணுவோட பாட்டி வீடு கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல பார்த்தோம் இல்லையா, துர்கா வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு, அந்த வீட்டில் இல்லாமல் இப்போ அவங்க ஒரு புது வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, வாங்கி போயிருக்கிறாங்க. அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு 1 BHK தாங்க.
அதாவது ஒரு தனி வீடு, வெளியே பைக் நிப்பாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குமாங்க. மெயின் டோரை ஓபன் பண்ணா ஒரு பெரிய ஹால்ங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கு ஆப்போசிட்லயே கிச்சன் இருக்குமா. அட்டாச் பாத்ரூம்லாம் உள்ள கிடையாது, வெளியே தான் ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் போகுமா. அதுல ஏறி போனா ஒரு லேயர் போகும். முதல்ல அப்படியே கட் ஆகி லெஃப்ட் சைட்ல மறுபடியும் ஏறி போனா மொட்டை மாடிங்க. இதுதான் அவங்க வீட்டோட அமைப்பு. அந்த ஒரு லேயர் கட் ஆகி மறுபடியும் லெஃப்ட்ல மேல திரும்புற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் கொஞ்சம் பெருசா விட்டு வச்சிருப்பாங்களாம். படிக்கட்டுல தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸ்ல, அந்த கட் ஆகுற இடத்துல தான் ஒரு மூலையில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு இவங்க போனதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட மாமாக்கு, அதாவது அனுவோட மாமாக்கு கல்யாணம். அதனால சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இந்த வீடு வாங்கி வந்திருக்கிறாங்க. அனுவோட பாட்டி வீட்டுல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, அனுவோட பாட்டி, தாத்தா, அவங்களுக்கு மொத்தம் 3 மாமாவாங்க அனுவுக்கு. அதாவது அவங்க அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பசங்களாம். அதுல ஒருத்தவங்களுக்கு தான் இப்ப கல்யாணங்க. இப்போ இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைட்ல இடிஞ்சு போன ஒரு ஓட்டு வீடு இருந்திருக்குது. அனுவோட பாட்டி, தாத்தா, அவங்களோட மாமா 3 பேரு, இவங்களோட கசின் பிரதர், சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க வீடே ஒரு மாதிரி ஜெகஜோதியா இருந்திருக்குதுங்க. இன்னொரு 1 வாரத்துல அவங்க மாமாவுக்கு கல்யாண வேலை எல்லாம் நடக்க போகுதுங்க. அப்படி இருக்கிற அந்த தருவாயில இந்த வீட்டுல இவங்க நைட்டு தங்கி இருக்கும் போது பேக் சைட்ல இருக்கிற அந்த ஓட்டு வீட்டுல இருந்து அமானுஷ குரல்கள், அமானுஷ்யமான சத்தங்கள், யாரோ ஒருத்தவங்க அழுகிற மாதிரியான அந்த சத்தம்லாம் எல்லாருக்குமே கேட்குதா என்னங்கிறது அணுக்கு தெரியாது. ஆனால் அணுவோட காதுக்கு நைட் அந்த மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்டு இந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிப்பாங்களாம். எந்திரிச்சு பார்த்தா வீடே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குமா. ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். கொல்லப்புற கதவுலாம் கிடையாது. வீட்டை சுற்றி தான் பேக் சைடில் போகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சத்தம் கேட்கல, சரி ஓகே நம்மளோட கனவா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுவாங்களாம். நைட் இந்த மாதிரியான அமானுஷ சத்தங்கள்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்டேயோ பாட்டி கிட்டேயோ மாமா கிட்டேயோ அணு ஷேர் பண்ணவே இல்லைங்க. இப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் ஒரு 6லேருந்து 6:30 மணி இருக்குங்க. அணு இவங்க வீட்டுக்கு, இந்த பாட்டி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட வீட்டில் ஒரு குழந்தை இருக்குமா. அந்த குழந்தை கூட எப்பயுமே பேசி சிரித்து அவங்க கூட விளாண்டுட்டு இருப்பாங்களாம். அப்படி தான் அந்த வீட்டில் போயிட்டு அந்த குழந்தையோட பேசி விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் இல்லை, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டாங்க. குழந்தைய பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க அணு கிட்ட. இப்போது அந்த குழந்தை விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது அணுவோட மடியில் படுத்து தூங்கிடுது. குழந்தை மடியில் இருக்கிற காரணத்தினால அணுவும் எந்திரிக்காமல் அங்கே இருக்கிற ஒரு நிலையில, அதாவது இந்த தூண் மாதிரி இருக்குங்க, பழைய வீடுகள்லாம் அந்த கிராமத்து சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தூணில் சாஞ்சிக்கிட்டு இவங்களோட வீட்டை பார்த்த மாதிரியே உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு பாட்டி, அந்த ஊரை சேர்ந்த ஒரு பாட்டி, அணுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி தான், அதாவது அணுவோட பாட்டிக்கு ஃப்ரெண்டாம். அந்த பாட்டி அவங்க வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே போகாமல் வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு யாரு கூடயோ ரொம்ப சீரியஸாக கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த அணுக்கு ஒரு டவுட் வருதுங்க. அவங்களோட பாட்டியே வீட்டில் இல்லை. ஏன்னா அணுவோட பாட்டி, இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க பக்கத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பாட்டி யாருக்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்குது ரொம்ப நேரமாகவே கவனிச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டி ரொம்ப சீரியஸாக பேசிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டே வேமா நடந்து போயிட்டாங்களாங்க. இதை இவங்க பாட்டிக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அணு ஞாபகம் வச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே மறந்துடுறாங்க. அவங்க வரதுக்குள்ளே இந்த குழந்தை எந்திரிச்சிருது. மறுபடியும் அந்த குழந்தை கூட விளாண்டுட்டு இருக்கும்போது விளையாட்டுத்தனமாக அப்படியே விட்டுறாங்க, மறந்துடுறாங்க. ஆனால் அடுத்த 2 நாளில் அணுவோட பாட்டி அணுவை கூப்பிட்டுக்கிட்டு, இப்போ ஒரு பாட்டி தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா இவங்க வீட்டுக்கு வெளியே, அந்த பாட்டிக்கு உடம்பு முடியல, வா போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏதோ ஒரு பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தான் அணுவோட பாட்டி கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க அணு. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த பாட்டி தானடா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று தனியாக பேசிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் நல்லா இருந்த பாட்டி எதுக்கு 2 நாளுக்கு அப்புறமா இப்படி உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கணும். பண்ண முடியாத பாட்டி அணுவோட பாட்டியை பார்த்து கேட்குறாங்க, ஏய் அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு முன்னாடி ஓன்ட்ட தானடி பேசிட்டு இருந்தேன், நீ தானே என்கிட்ட பேசிட்டு இருந்த. இல்லடி நான் அன்னைக்கு வீட்லயே இல்லை, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த, என் பேத்திக்கிட்ட கூட கேளு, அவ தான் ஆப்போசிட் வீட்டில் அந்த குழந்தையோட விளாண்டுட்டு இருந்தா, நீ பாத்தியா அணு, அவ வந்தாளா, என்னோட வீட்டுக்கு வந்தாளா, ஏன்ட்டையா பேசினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அணுக்கு என்ன சொல்றதே தெரியலைங்க. வாயெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுத்து, ஆமாம் பாட்டி நீங்கள் வந்தீங்க, ஆனால் என் பாட்டி கூட நீங்கள் பேசலை, தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தீங்க, ரொம்ப நேரமாக நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், உங்களை கூப்பிடலான்னு போல இருந்துச்சு, எனக்கு பயமாக இருந்துச்சு, ஏன்னா எங்கள் வீட்லேயும் யாருமே இல்லை, இந்த பாப்பா வீட்லேயும் யாரும் இல்லை, நீங்கள் வேற தனியாக பேசிகிட்டு இருக்கனால உங்ககிட்ட அன்னைக்கே நான் அதை கேட்கலங்கும்போது இப்போ தான் அந்த பாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அவளாக தான் இருக்கும், அவளோட வேலை தான், என் உயிரை எடுத்துருவா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்களுமே கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க அந்த வீட்டிலன்னு சொல்லும்போது அணுவோட பாட்டிக்கு ஒரு மாதிரி பயம் கொடுத்து, என்னாச்சு, ஏன் அப்படி பேசுகிற, எவ வந்துருவா, என்ன எதனால என்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அந்த பாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க.
இப்போ இவங்க வாங்கி வந்திருக்கிற அந்த வீடு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி ரொம்பவே கனவா கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது அந்த வீடு கட்டணுங்கிறது அவங்களோட கனவாங்க. அந்த ஓட்டு வீடு பின்னாடி உடஞ்சி போய் கிரீப்பியா ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஓட்டு வீட்டில் தான் அந்த லேடி வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட கணவரோட. அவங்க கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இப்போ அவருக்கும் சரி இவங்களுக்கும் சரி இந்த இடம் வந்து அவங்களோட இடம் தான் முன்னாடி. அப்போ இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணுங்கிறது அவங்களுக்கு ஒரு கனவா இருந்திருக்குது. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுக்கு கேன்சர் இருக்குங்கிறது தெரிய வருதுங்க. இப்போ கேன்சர் கூட போராடிக்கிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த மெடிசின்லாம் எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் இந்த வீடையும் கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடி இருக்கிறாங்க. ஒரு வழியா வீடையும் கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த வீடு இன்னும் ஒரு 10% தான் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இருக்குங்கிற அந்த தருவாயிலேயே அந்த லேடி கேன்சரால் இறந்துட்டாங்க. அவங்களோட ஆத்மா இந்த வீட்டையே சுற்றி சுற்றி வரதா அங்கே இருக்கிற பெரியவங்களால் நம்பப்படுது. ஏன்னா நிறைய பேர் அவங்களோட உருவத்தை பார்த்ததாகவும் அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியான சத்தங்களை கேட்டதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதையுமே தீர விசாரிக்காம அணுவோட வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீட்டை வாங்கிட்டாங்க. இப்போ அணுவோட பாட்டிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அப்போ அவளோட ஆத்மா கூட தான் நீ வந்து பேசிக்கிட்டு இருந்தேங்கிறியா, இப்போவும் அவளோட ஆத்மா அங்கே தான் இருக்குங்கிறியா? ஆமாம், அவள் தான் அங்கே இருக்கிறாங்கிறத நான் என்னால் ஆழமாக சொல்ல முடியும். அப்போது என்னோட பையனோட கல்யாணம் என்ன ஆகுறது, கல்யாண வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேனிக் ஆகும்போது அந்த பாட்டி ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாரு, அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டா, நீ கல்யாண வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீட்டிலேருந்து நீங்கள் எல்லாருமே வெக்கேட் பண்ணி வேற எங்கேயும் போயிருங்க, இந்த வீடை விற்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போது அணுவோட பாட்டிக்கு என்னதான் அந்த பாட்டி ஆறுதலாக பேசினாலும் மனசு உறுத்தலாகவே இருந்திருக்குதுங்க. நிறைய ஐயருங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நான் கணபதி ஓமம் அப்புறம் நிறைய ஓமம்லாம் வளர்க்குறாங்க. அந்த ஐயருங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இங்கே வந்து எந்த ஒரு கெட்ட ஆத்மாவோ எதுவுமே வராதுமா, நீங்கள் கல்யாண வேலையை திருப்தியாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது கல்யாண வேலையாக நிறைய சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வர்றது போகிறதுன்னு சொல்லிட்டு வீடே ஒரு மாதிரி ஜெகஜோதியாக நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங்காக ஒரு 4-4:30 மணி இருக்குமாங்க. கொற்ற மழை, பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த குழந்தைங்க எல்லாருமே ஜாலியாக வெளியே போயிட்டு மழையில் நனையிறது ஆடுறதுன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க பெரியவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாண பேச்சு அப்புறம் கல்யாண வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு குழந்தையோட வீடு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குழந்தையோட வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த திண்டில் போயிட்டு அணுவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தைங்க எல்லாருமே போயிட்டு உட்காந்து விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டோட மொட்டை மாடிங்களெல்லாம் அதை மேலே நம்ம இப்படி கை வச்சு வேடிக்கை பார்ப்போம் இல்லையா, அந்த திண்டு இருக்கு இல்லையா, அந்த திண்டில் கீழே ஓட்டையாக இருக்குங்க. அது ஒரு கோபுரம் அமைப்புலையோ இல்லை ஒரு கோலத்தோட அமைப்புலையோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு விருப்பமான ஸ்டைலில் வந்து வச்சுருப்பாங்க. அதில் யாராச்சும் ஒருத்தவங்க, அதாவது பெரியவங்க நின்னாங்கன்னா மேலே வரைக்கும் இப்படி இருப்பாங்க, சின்னவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, அதாவது குழந்தைங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கையை வச்சு அந்த ஓட்டையில் இப்படி கையை விட்டு அந்த ஓட்டை வழியாக அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதுவே பெரியவங்க ஒருத்தவங்க முட்டி போட்டு அந்த ஓட்டை வழியாக அப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பார்த்தாலே தெரியும் இல்லையா. அப்படிதான் கொற்ற மலையில் யாரோ ஒருத்தவங்க அணுவோட பாட்டி வீட்டில இருந்து பிடிச்சிக்கிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை அணு மட்டும் பார்த்து கவனிக்கிறாங்க. அணு என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, அவங்களோட சித்தியோ இல்லை அத்தையோ யாரோ ஒருத்தவங்க தான் மேலே அப்படி உட்காந்துருக்குறாங்க போல. கொற்ற மலையில் யார் மொட்டை மாடியில் இப்படி உட்காந்து விளையாடுவாங்கிற அந்த ஒரு தாட்டே வரலை. அணு அவங்களுக்கு கை காட்டுறாங்க. ஹாயின்னு சொல்லும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சனும் மொட்டை மாடியில் இருக்கிற பர்சனும் ஹாயின்னு கையை காட்டியிருக்கிறாங்க அந்த ஓட்ட வழியா. இதை பார்த்துட்டு வேமா ஓடி போயிட்டு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தாத்தா கத்துறாரு. மழை கரெக்டாக விடுது. தாத்தா மேலே அத்தையோ சித்தியோ யாரோ ஒருத்தவங்க கை காட்டினாங்க, மேலே போகிறேன். அத்தை சித்தி எல்லாருமே கீழே தான் இருக்கிறாங்க, மேலே உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் வந்து அத்தையோ சித்தியோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கை காட்டினேன். அதுவும் ஹாய்ன்னு சொல்லி கை காமிச்சது. என்னால் அதை வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. நான் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன், வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே கீழே தான் இருக்காங்க, பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. மேலே யாரும் நடந்துன்னு கேட்டால் எனக்கு தெரியல, மேலே கதவே திறக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா எதனா சொல்லிட்டு இருப்ப, மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு கதவு மாதிரி வச்சுருப்பாங்களாம், இரும்பு கதவு மாதிரி. அதை பூட்டி லாக் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை மீறி யார் ஒருத்தவங்க அந்த மொட்டை மாடிக்கு போயிருக்க முடியும்? இப்போ அணுக்கே ஒரு மாதிரி பயம் கொடுத்துருக்குதுங்க. அப்போ மொட்டை மாடியில் இருந்தது யாரு நமக்கு கை காட்டினது? இதை போயிட்டு அவங்க பாட்டி கிட்ட சொல்லும் போது அவங்க பாட்டி பெருசாக எடுத்துக்கலங்க. இங்கே பாருமா எல்லாருமே இருக்கிறாங்க, எதுவுமே இப்போ பேசிக்க வேணாம், அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்து ஒரு 3 நாளைக்கு நடக்குதுங்க. நைட்டு அவங்க பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க தலையில வச்சிருக்கிற அந்த பூவை யாரோ ஒருத்தவங்க இழுக்கிற மாதிரியே இருக்குமாங்க. எந்திரிச்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்களாம். இப்போ அவங்க பாட்டி அந்த பூவை எடுத்து வீசிடுவாங்களாம். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த பூ வீசின இடத்துல இருக்காதாங்க. எல்லாருக்கிட்டையுமே கேட்பாங்களாம்,
யாருன்னா ஒருத்தவங்க அந்த பூவை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டிங்களா இல்லை கூட்டினீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை அப்படி ஒரு பூவையே நாங்கள் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய அமானுஷ்ய நிகழ்வுகள்லாம் அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அணுவோட பாட்டியும் மற்றவங்க கிட்டலாம் சொல்லாம இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்குதுங்க அந்த வீட்டுக்குள்ள. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சடனா உடம்பு முடியாமலாம் போக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது போக அன்னைக்கு ஒரு நாள் மதியம் 12-12:30 மணி இருக்குமாங்க. அணு மட்டும் அவங்களோட மொட்டை மாடியில விளாண்டுட்டு இருக்கிறாங்க. விளாண்டுட்டு இருக்கும்போது கீழே பூரானோ பள்ளியே ஓடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்துருக்குறாங்க. அந்த படிக்கட்டு கிட்ட நிற்கும் போது யாரோ ஒருத்தவங்க அவங்கள தள்ளி விட்டுருக்குறாங்க. நல்லாவே தெரியுது அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டுருக்குறாங்கன்னு. ஆனால் அந்த மொட்டை மாடியில அணு மட்டும்தான் விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க தனியா. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப அந்த பொண்ணு கீழே விழுந்தது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்க தாத்தா படுக்கிற கட்டில்ல அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும் போது அவங்களோட தலையே புடைச்சு போய் கிடக்குதுங்க. இப்போ அணு சொல்றாங்க, இந்த மாதிரி நான் மேலே விளாண்டுட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தவங்க என்னை தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் விளாண்டுட்டு விழுந்துட்டு சும்மா யாரோ ஒருத்தவங்க தள்ளினாங்கலாம் சொல்லாத, யாருமே மேலே இல்லை, நீ மட்டும் தான் தனியா இருந்துங்கிற மாதிரி அவங்க தாத்தா சொல்றாரு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது தாத்தா கீழே தான் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. மேலே இந்த மொட்டை மாடிக்கு மேலே எந்த ஒரு குழந்தையோ இல்லை எந்த ஒரு அடல்ட்ஸோ மேலே ஏறி போகலை. யாருமே போகாத பட்சத்தில் எப்படி உன்னை முதுகில் எப்படி தள்ளி விட்டாங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கேட்கும் போது, முதுகு எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி பெயினாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பாட்டி அணுவை திருப்பி அணுவோட முதுகில் யாரோ ஒருத்தவங்க அவங்கள தள்ளி விட்டதுக்கு உண்டான ஒரு தடம் இருக்குதுங்க. அதாவது கை விரல் அச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட முதுகே ஒரு மாதிரி லைட்டாக வீங்கி போய் ஒரு மாதிரி பிங்கிஷாக இருந்திருக்குதுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க ஓங்கி அடிச்சாங்கன்னா ரெட்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பிங்கா இருக்குது. யாராலையும் நம்பாம இருக்க முடியலங்க. அதுவும் குறிப்பா அணுவோட பாட்டியால நம்பாம இருக்க முடியல. இது கண்டிப்பா அந்த பொம்பளையோட வேலையா தான் இருக்கும். இறந்து போன அந்த பொம்பளை தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத அவங்க உணர்ந்துடுறாங்க. அப்ப இவ்வளவு தூரம் ஓமம் எல்லாமே பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டது என்ன நடக்க போதோங்கிற ஒரு பயம் இப்ப அணுவோட பாட்டிக்கு வருதுங்க. ஒரு வழியா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க மாமாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் நைட்டு அவங்களோட அத்தை, அதாவது கல்யாணம் ஆகி வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட காதுக்கு அவங்க ரூம்ல 2 பேருமே மாமாவத்தையும் தூங்கிட்டு இருக்கும் போது மிட் நைட் 1-லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. வெளியே இப்படி ஒரு சத்தம் கேட்குது. அதாவது அவங்க தங்கி இருக்கிற அந்த ரூம்ல ஒரு விண்டோ இருக்கும். அந்த பக்கத்துல இருந்து தான் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கிறத உணர்ந்தவங்க அவங்களோட மாமா கிட்ட சொல்றாங்க. அவங்க மாமாவை பின்னாடி போய் பார்க்கறதுக்கு பயப்படுறாரு. இந்நேரத்துல பின்னாடி போக வேணாம், ஆல்ரெடி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் நிறைய விஷயங்கள்லாம் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் இங்கே அமானுஷமாக நடக்குது, இன்னொரு 2 நாள் மட்டும் இங்கே இருந்துட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் ஷிஃப்ட் ஆயிடலாமாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அணுவோட பாட்டிக்கிட்ட போயிட்டு அவங்களோட அத்தை சொல்லும் போது வெளியே கதவை திறந்துட்டு அணுவோட அத்தை அணுவோட பாட்டி அவங்க எல்லாரையுமே எழுப்பி சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, பின்னாடி போய் பாருங்கன்னு சொன்னால் இவர் பார்க்க மாட்டாருன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் தைரியமானவங்களாங்க. கையில் டார்ச் எடுத்துக்கிட்டு கையில் ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு மற்றவங்க இவங்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு மற்ற 2 பசங்களும் பின்னாடியே போயிருக்கிறாங்க. பின்னாடி யாருமே கிடையாது. அப்போது அந்த சத்தம் இங்கேருந்து வந்துச்சு. அணுவோட பாட்டி எப்பவுமே ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுவாங்களாங்க. இப்போ இந்த கல்யாண வேலைகள்லாம் போயிட்டு இருக்கிற காரணத்தினாலையும் அவங்களால கொஞ்சம் உட முடியாத காரணத்தினாலையும் அவங்க இந்த மாலை போகிறது கொஞ்சம் தடங்களாக இருக்குது. ஆனாலும் அவங்க கிட்ட, அதாவது அவங்க ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, மன்றம் சொல்லி வச்சுக்கிட்டு, அதில் இருக்கிற ஒரு தலைவி இந்த ஓம் சக்தி இதுலேருந்து வந்திருக்கிறாங்க இவங்களோட வீட்டுக்கு. வந்துட்டு இவங்க கிட்ட நலம்லாம் விசாரிச்சுட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அணுவோட பாட்டிக்கிட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அம்மா, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருக்குது, எனக்கு என்னமோ இந்த வீடு சரியாக படலை, இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு எல்லாரும் வேறு வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அணுவோட பாட்டியுமே சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நான் எவ்வளவோ ஓமம்லாம் போட்டு பார்த்துட்டேன், இப்போ வரைக்குமே இந்த வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு முடியாமல் போகிறது, அப்புறம் நடந்த இந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. சரிம்மா, நான் ஒரு 2 நாளில் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போய் ஒரு 1 மணி நேரம் கூட இருக்காதாங்க. கிச்சனில் அவங்க பாட்டி போயிட்டு சமைக்கிறதுக்கு உண்டான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கிச்சனுக்குள்ளேயே மேலே ஒரு ஸ்லாப் இருக்குமாங்க. அந்த ஸ்லாப்பில் தான் இந்த சாமி பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்களாம். மேலே ஒரு சிலையும் வச்சுருப்பாங்களாம், நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்களாம். இப்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியலையாங்க. அந்த ஸ்லாப்பு 2ஆ உடஞ்சி பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னமோ எதுவும் சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அவங்க பாட்டி காலில் ரத்தம். என்னன்னா மேலே இருக்கிற அந்த சிலையும் கீழே விழுந்து உடஞ்சிருக்குது. சாமி சிலை உடஞ்சிருக்குது. சாமியோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஃப்ரேம் போட்டு கண்ணாடியோட இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கீழே விழுந்து நொறுங்கி அணுவோட பாட்டி கண்ணுக்கு முன்னாடி அந்த ஸ்லாப் 2ஆ உடஞ்சி கீழே விழுந்திருக்குதுங்க. இதுக்கு சாத்தியமே கிடையாதான். யாராச்சும் ஒருத்தவங்க சுத்தியில வச்சு ஒரு 4 அடி அடிச்சா உடையிற அந்த ஸ்லாப்
எப்படி வந்து தன்னால உடைஞ்சு கீழே விழுந்தது? இத்தனைக்கு இது அந்த அளவுக்கு பழைய பில்டிங்கும் கிடையாது. இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு அன்னைக்கு முழுக்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கே பயந்துருக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இங்க ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது. கொஞ்சம் கூட அனுவோட பாட்டி யோசிக்காம இப்ப வந்துட்டு போனாங்க இல்லையா, மேல்மருவத்தூருக்கு போறவங்க, அந்த தலைவியை போய் பார்த்து அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்க. என்னன்னா, ஒரு சிவப்பு கலர் பையில தேங்காய், அப்புறம் எந்திரம், சில மந்திர பொருட்கள்லாம் வச்சு கெட்டி அதை இவங்களோட வீட்டு வாசல்ல கெட்ட சொல்லுவாங்களாம். கெட்டிட்டு அந்த வீட்டில் தான் எல்லாருமே தங்கணும், என்ன சத்தம் கேட்டாலும் வெளியே வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த தேங்காய் எல்லாத்தையுமே உள்ள வச்சு கெட்டி அந்த சிவப்பு கலர் பைய இவங்களோட நிலவாசல்ல கட்டிட்டு எல்லாருமே அசந்து தூங்கிட்டாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு அமானுஷமும் அன்னைக்கு நைட்டு நடக்கலைங்க. ஆனால் நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க, பயங்கரமா இப்படி ஒரு சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க கதறி அழுகுறாங்களாம். இவங்க வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. அனுவோட அப்பா அம்மா, அனுவோட பாட்டி தாத்தா, அனுவோட 3 மாமா, அதாவது கல்யாணமான மாமா, அவங்களோட அத்தை, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இவங்க மட்டும்தான், ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே கேட்குதாங்க இந்த சத்தம். யாரோ ஒரு லேடி பயங்கரமா கதறி கதறி அழுகிற சத்தம் கேட்குதுங்க. என்ன பண்றதுனே தெரியாம எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போய் தான் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அது போக அனு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அணுவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னாலும் அணுக்கு ஃபிக்ஸ் வர நிலைமையே வந்திருக்குதுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா அழுதுகிட்டு எப்படி தூங்குனாங்கன்னே தெரியலையா. இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த வீடை முழுசா காலி பண்ண முடியல, வேணுங்கிற பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அணுவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவங்களோட அம்மா வீட்டுக்கு எல்லாருமே ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு அவங்க வீட்டில் தான் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, அதாவது அணுவோட பாட்டி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, அவங்க கட்டி வச்சிருந்த அந்த ரெட் கலர் துணி யாரோ ஒருத்தவங்க அத்துருக்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி இழுத்து கிழிச்சிருக்கிறாங்க. அது பாதியில் தொங்கிட்டு இருக்குதுங்க. அது போக உள்ள இருக்கிற தேங்காய் செதறல் தேங்காய் மாதிரி, இப்போ ஒரு வெடலை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெடலை போட்டோன்னா ஃபுல்லாக உடஞ்சிரும். அந்த தேங்காய் வந்து 4 பீஸாக உடையும், 5 பீஸாக உடையும். அந்த மாதிரி 4 பீஸாக உடஞ்சிருக்குது. அந்த தேங்காயே ஒரு மாதிரி கருப்படிச்சு போய் இருக்குது. அது போக உள்ள இருந்த அந்த எந்திரத்தெல்லாம் யாரோ ஒருத்தவங்க கையை வச்சு கசக்கின மாதிரியும், அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருந்திருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க அத்துருக்குறாங்கன்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது, யாரோ ஒருத்தவங்க வெளியே வந்து இழுத்துருக்கலாம் மேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் உள்ள இருக்கிற தேங்காயிலிருந்து உள்ள இருக்கிற சாமி பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே கசக்கி போடுறது யாரால முடியும்? இவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருந்திருக்குதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த வீட்டில் தான் அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வெளியே உங்களுக்கு வீடு கிடைக்கல, அவசர அவசரமாக தேடுறாங்க, எங்கேயுமே வீடு கிடைக்கல. இவங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாயிடுதுங்க. இந்த வீட்டில் இருக்கணுங்கிறியா இருக்கக்கூடாதுங்கிறியா? இருக்கலான்னு பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற, இல்லை நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்னு பார்த்தா வீடும் கிடைக்க மாட்டேங்குது, எங்களை என்னதான் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அந்த ஆத்மா கூட சண்டைலாம் போட்டுட்டு இருப்பாங்களாம் உட்காந்த இடத்துல. இப்போ ஒரு 2-3 மாதம் போகுதுங்க, இவங்களுக்கு வீடும் கிடைக்கல, இதே வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது. அது போக இன்னொரு மாமாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. இந்த ஸ்டேஜில் இவங்களோட மூத்த மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அது அந்த கல்யாணத்தப்போ தான் இவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்குது. இப்போது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களோட செக்கப்புக்காக மாமா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்துட்டு வராரு. எல்லாமே நல்லபடியாக இருக்குது, குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க, இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து நிம்மதியாக படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அத்தையோட அழுகுரல் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கேட்குற அளவுக்கு பயங்கரமாக அழுதுருக்குறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு போய் பார்த்தா அவங்களுக்கு படுத்த இடத்துலையே பெட்லேயே அபார்ட் ஆகிருக்குதுங்க குழந்தை. பிளட்டு இன்டர்னலாகவும் ப்ளீட் ஆகிருக்குது, அதே நேரத்தில் எக்ஸ்டர்னலாகவும் ப்ளீட் ஆகிருக்குதுங்க. அவங்களால அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியலை, ரொம்பவே மனசளவில் பாதிக்கப்படுறாங்க அவங்க அத்தை. ஏன்னா முந்தின நாள் தான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க, குழந்தை நல்லா தான் இருந்திருக்குது, இவங்களோட உடல்நிலையும் நல்லா தான் இருந்திருக்குது. அப்போ இதுக்கு காரணமும் அந்த ஆத்மா தானா? இந்த ஒரு சம்பவம் அவங்களோட வீட்டாளுங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி நிலக்குலைய வச்சிருக்குதுங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அவ எல்லாரோட உயிரையுமே எடுத்தாலும் எடுத்துருவாங்கிற பயத்தில் அந்த வீடை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ போன வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டு இந்த வீடு ஓகே தானா, இதுக்கு முன்னாடி எதனா அமானுஷம் நடந்திருக்குதா, யாரா இறந்துருக்காங்களா, ஏன்னா பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் அந்த வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணுவும் அணுவோட மாமா அத்தை இவங்க 3 பேருமே அந்த பழைய வீட்டு சைடு ஒரு வேலை விஷயமா போயிருக்கிறாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வீட்டில் போயிட்டு இவங்களோட 2வது மாமாவுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகும்போது தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தவங்க
ஒரு அக்கா யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்களாம், அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பாங்களாம். அந்த அக்கா இவங்கள பார்த்து என்னாச்சுப்பா, ஏன் வந்து இப்படி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆல்ரெடி உங்க வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே தெரியாத மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க பட்டும் படாமலும். சொல்லும்போது, எனக்கு தெரியும்ப்பா, அந்த வீட்டை வந்து கெட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்த ஒரு லேடி கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஆத்மாவை நானே பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏங்கா, இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நாங்கள் இந்த வீடு வாங்க வரும்போது எங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை எங்கள் அப்பா கிட்டேயோ, அதாவது தாத்தா பாட்டி, அனுவோட தாத்தா பாட்டி கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்கும்போது, இங்கப்பா நான் அவங்க அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க தான் நம்பலை, அவங்க வந்து அதை லேஸில் எடுத்துக்கிட்டாங்களோ என்னவோங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இவங்களுக்கு கோபம் வந்திருக்குது. அப்போ அனுவோட பாட்டிக்கு ஆல்ரெடி அந்த வீட்டில் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்குறாங்கங்கிறத ஆப்போசிட் வீட்டுக்காரங்க சொல்லியுமே அவங்க அதை கண்டுக்காம, கம்மியான விலையில் வருது, இவ வீடை வாங்கிடலான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பொய் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு அதை அசால்ட்டாக விட்டுருக்குறாங்க. ஆனால் அது அவங்களோட குடும்பத்தை இப்படி வச்சு செய்யுங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாமல் போயிருக்குதுங்க. அவ்வளவுதாங்க. இதோட அனு என்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்களை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே உண்மையாகவே கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்தது தாங்க. அவங்களோட ஊர் பேரை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை. நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் எப்போ போல் ஏதாவது வேறு நேம் நீங்கள் போட்டாலும் சரி. அது போக அனுங்கிறது அவங்களோட இயற்பெயர் கிடையாது. இது எல்லாமே புனைப்பெயர்கள் தான். அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பாய் பாய். ஹலோ கோஸ்டேஸ், நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது. அது போக இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டோரியில் அனு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் அனுன்னு வச்சுருந்தேன். அந்த பொண்ணு வந்து நம்ம டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பெரிய ஃபேனாங்க. ஒரு ஸ்டோரி கூட விடாமல் கேட்பாங்களாம். ஒரே ஒரு ஸ்டோரி பார்க்க ஆரம்பித்த அந்த பொண்ணுக்கு இப்போது ஆல் டைம் ஃபேவரேட்டாக நம்மளோட ஷோ வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் இன்றைக்கி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ருமா IFFY அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ஹாய், நான் ஆரம்பத்திலேருந்தே டெவில்ஸ் கிச்சன் நிகழ்ச்சியின் தீவிர ரசிகை. அதாவது அவங்க இங்கிலீஷில் அனுப்பியிருந்தாங்க, அதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பது எனது அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாகிவிட்டது. நான் வேலை செய்யும் போது அடிக்கடி அதை பார்ப்பேன். அதன் சஸ்பென்ஸும் விறுவிறுப்பும் ஒரு திகில் திரைப்படத்தை பார்ப்பது போன்ற உணர்வை தருகிறது. நான் அதை மிகவும் ரசிப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் கொடுக்கும் அனைத்து பொழுதுபோக்கிற்கும் முயற்சிக்கும் நன்றி. எனது தொடர்ச்சியான ஆதரவும் நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஜூன் 14ஆம் தேதி எனது பிறந்தநாள் வருகிறது. உங்களிடமிருந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பெறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மேலும் இத்தகைய அற்புதமான நிகழ்ச்சிகளை உருவாக்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. ருமாங்கிறவங்க அவங்களோட நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஜூன் 14th வந்து அவங்களுக்கு பர்த்டேவா. ஜூன் 14th வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். பிலேட்டட் ஹாப்பி விஷஸ்மா. அண்டு நீங்கள் இவ்வளோ பெரிய கமெண்ட் வந்து போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ பெரிய கமெண்ட் வந்து போட்டிருக்கீங்க. அதுவும் ஃபஸ்ட் டைமாக இந்த கமெண்ட் நான் பார்க்குறேன் இந்த நேமில் இருந்து. உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்கள் ஷோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக இவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ்லாம் வந்து போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. அடுத்ததாக ஜீசஸ் மை காட் S2Y அப்படிங்கிற ஐடியிலேருந்து, இனிமே உங்களுக்கு கமெண்ட் பண்ணவே மாட்டேன் அண்ணா, போங்க. வீடியோவில் ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அண்ணா ஏன்ட்டு போட்டிருக்காங்க. ஐயோ சாரிம்மா. இப்பயுமே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் ஜீசஸ் மை காட் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ண அந்த பொண்ணுக்கு ஹாய்மா. பொம்முக்கு 4307 சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரோ, நான் ஒரு 6 மந்த்தாகவே குக்கிங் டைமில் உங்கள் ஸ்டோரிஸ் தான் கேட்பேன். ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் டைமில் உங்கள் வாய்ஸ் கேட்டாலே என் பையனும் வந்து நின்று பார்ப்பான். ஹீ இஸ் 6 years old. ஆஹா, 6 வயசு பையன் அவங்க அம்மா வந்து சமையல் கட்டில் நின்று சமைச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட வாய்ஸ் ஓவர், அதாவது நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு ஓடி வந்து நின்று கேட்பானா, பிரபானனோட ஷோவா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் 6 வயசு பையன் இதை கேட்கலாமா என்னங்கிறது எனக்கு தெரிலங்க. அதனால் பார்த்துக்கங்க. கொஞ்சம் ஒரு 12 வயசுக்கு மேலே கேட்க ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் தப்பான விஷயமா படுது. 6 வயசு பையன் கேட்க வேணாம். வேணா லாஸ்ட்டாக இருக்கிற ப்ளூப்பர்ஸையோ இல்லை கமெண்ட் செக்ஷனையோ வேணால் காட்டுங்க. மற்றபடி கதையை காட்டாதீங்க. அப்படி அந்த பையன் பார்க்கணும் அப்படின்னா
நீங்கள் அஞ்சலி பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அங்கே வந்து ஃபன்னாக நாங்கள் எல்லாமே மேக் பண்ணி போட்டுட்ருப்போம். வீலாகாக இருக்கட்டும், ப்ராங்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வேணாங்க. அடுத்தது சுமதி. போ பிரபா, நீ என்னோட பேர் சொல்லவே இல்லை, நான் கோபமாக இருக்கிறேன், நான் சுமதி அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன இந்த அளவுக்கு வந்து நம்மளை எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது சின்ன வயசில் வந்து எல்லாருக்குமே இருப்பாங்க இல்லையா, பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு அக்கா இருப்பாங்க. அக்கா எங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கேட்டாங்க அப்படின்னு. போப்பா அங்கிட்டு, உங்கள் அம்மா கூட நான் சண்டை போட்டேன், உங்கள் அம்மாவுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு மட்டும் நான் வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி முறைப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட்டில். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இந்த அளவுக்கு உரிமையாக இருக்கிறீங்க. ஓகே. சுமதி அக்கா, ஹாய்க்கா, நல்லா இருக்கீங்களா? சாரிக்கா, நீங்கள் அனுப்பின கமெண்ட்டை நான் பார்க்கலக்கா, என்னை மன்னிச்சிருக்கா. சரியா? அடுத்ததான் முகமது இர்ஃபான்ங்கிறவர், அண்ணா என்னோட தம்பிக்கு 16/6/2026 பர்த்டே விஷஸ் சொல்லுங்கன்னா. ஆஹா, என்னோட தம்பி பெயர் கம்ரான் அகமத். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே. உங்களோட அண்ணன் வந்து உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தாரு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேப்பா. கோமதி அப்படிங்கிறவங்க, உங்கள் வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்குற நான் தையல் மிஷினில் வேலை பார்க்கும்போது நான் வேலை பார்க்குற களைப்பே இருக்காது. ஒரு கதை முடியக்குள்ளேயும் ஒரு கதையை முடிக்கிறதுக்குள்ள ஒரு ப்ளவுஸை தச்சு முடிச்சிடுவேன். அண்ணா, என் கணவருக்கு பிறந்த நாள். அவர் பெயர் விக்ரம். தேதி 18/6/2026. விஷ் பண்ணுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தையல் மிஷினில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி கேட்டுக்கிட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, டக்குன்னு கையை எதுலையாச்சும் விட்டேன், காலை எதுலையாச்சும் விட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரத்தம் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணமும் நான் தான் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. எனக்கு இது தேவையா? தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. எனிவே, உங்களோட கணவர் விக்ரம் அவர்களுக்கு 18/6/2026 அன்னைக்கு பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விக்ரம் சார். ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி தையல் மிஷினில் எதனா அப்புறம் பார்த்துக்கங்க, கதை கேட்டுக்கிட்டே எதனா பண்ணாங்கன்னா அதுக்கு எனக்கும் நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. இந்த ஆடுகளம் படத்தில் இவர் சொல்லுவார் இல்லையா, களம் எட்டில் இருக்கிற அந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி தான் கிச்சனில் வந்து சமைச்சிக்கிட்டே உங்களோட ஸ்டோரியை கேட்பேங்கிறீங்க. நீங்கள் எதனா வெங்காயமோ இல்லை தக்காளியோ நறுக்கிக்கிட்டு இருக்கும்போது கேட்டுகிட்டு இருக்கும்போது டம்முன்னு எதனா ஒரு சவுண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு எதனா இதாகிடுச்சுன்னா அது ஒரு பயம் இருக்குங்க எனக்கு. நீங்களாம் கலாய்க்கிறீங்களா இல்லை உண்மையாகவே அந்த மாதிரி கிச்சனில் என்னோட ஷோ கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் சமைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டால் அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. ஆமாம், நானும் அப்படிதான்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. உங்களோட சேஃப்டியும் ஃபஸ்ட்டு முக்கியங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கதைகள்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து கூட கேட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நாங்கள் அப்படித்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட விஷயம், அதை உங்களோட விஷ். ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக அதை மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு, அறிவுரை செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. வட்டம் வந்து என்னை விட வயசில் மூத்தவங்க தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க, வயசில் கம்மியானவங்களும் கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் அறிவுரை பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய வயசு ஆயிரலைங்க இன்னுமே. ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பயந்து போய் உங்களுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டியதாக அந்த நிர்பந்தத்துக்கு நான் ஆளாகிறேன். ஆனால் அந்த பையன் எப்போ பார்த்தாலும் அறிவுரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.